Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273. திருப்பதி கலப்பட லட்டு விவகாரத்தில் அமலாக்கத்துறை சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. திண்டுக்கல் ஏஆர் நிறுவனத்தில் 11 மணி நேரமாக நடைபெற்ற சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. இதில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இத்தொடர்பான முழு விவரங்கள். திருப்பதி திருமலை தேவஸ்தானத்திற்கு சப்ளை செய்யப்பட்ட நெய்யில கலப்படம் செய்யப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சிபிஐ எஸ்ஐடி அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்ட நிலையில இது தொடர்பாக தற்போது அமலாக்கத்துறையினர் இந்த வழக்கை கையில் எடுத்து ஒரு தீவிர சோதனையை நேற்று நடத்தினர். குறிப்பாக இதுல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறி மொத்தம் 8 நகரங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தமிழ்நாடு பொறுத்தவரையில திண்டுக்கல்லையும் அதே போன்று மும்பை, டெல்லி, அகமது நகர், டேராடூன் உள்ளிட்ட 8 நகரங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டது. சோதனையின் போது கணக்கில் வராத 60 லட்சம் ரூபாய் ரொக்க பணமானது பறிமுதல் செய்யப்பட்டது. அதே போன்று சட்டவிரோதமாக 45 கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்புல சொத்துக்கள் முதலீடு செய்யப்பட்டிருந்ததும் கணக்குல கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் இவர்கள் சட்டவிரோத பண பரிமாற்றத்துல ஈடுபட்டதும் போலி விற்பனை மற்றும் கொள்முதல் பரிவர்த்தனைகள்ல இவர்கள் ஈடுபட்டதையும் அமலாக்கத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து அதனை ஒரு குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இதுல திண்டுக்கல்ல இருந்து அனுப்பிய நெய்யில தான் கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில அங்கு நெய் வழங்கிய திண்டுக்கல் நிறுவனமான ஏஆர் டெய்ரி நிறுவனம் மற்றும் அதன் உரிமையாளர் ராஜசேகர் ஆகிய வீடுகள்ல இந்த சோதனையும் நிகழ்த்தப்பட்டது. நேற்று காலை 8 மணி முதலே அவரது அலுவலகம் மற்றும் அவரது வீடுகள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்ட நிலையில நேற்று அந்த அலுவலகத்துல இந்த சோதனையானது நிறைவு பெற்றது. 11 மணி நேரமாக சோதனை நடைபெற்று முடிந்த நிலையில ஆனால் பிள்ளையார் நத்தம் பகுதியில அமைந்திருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் ராஜசேகர் வீட்டுல தொடர்ச்சியாக இந்த சோதனை பல மணி நேரமாக நடந்தது. 11 மணி நேரத்திற்கும் தாண்டியும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வந்த நிலையில இன்று அதிகாலை 4 மணி அளவுல தான் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த ராஜசேகரோட வீட்டுல நடத்தப்பட்ட சோதனையில பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கணக்கில் வராத பணம் மற்றும் சொத்துக்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய நிலையில இவர் ஏதேனும் இதுல கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்த பின்னர் அதுல ஏதேனும் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்துல ஈடுபட்டிருக்கிறாரா, எப்படி இந்த கலப்பட நெய் தொடர்பான தகவல்கள் இவருக்கு ஏதேனும் தெரிகிறதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல அமலாக்கத்துறையினர் விசாரணையை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273.